ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரியாஜன் அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் தான். இது வந்து ஈக்குவலைஸ்டு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர். பார்த்தீங்கன்னா தெரியும், NPK 19-19-19, அதாவது நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம், இந்த மூணும் 19% இருக்குது. இது வந்து நம்ம தண்ணியில் கரையக்கூடிய ஃபார்முலாம் இருக்குது. இதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு ஃபாலியர் ஸ்ப்ரேயில் கொடுக்குறதா இருந்தால் 4லேருந்து 5 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டாக தான் இருக்குது. நார்மலான க்ரோத் இருந்தால் போதும் அப்படின்னா 4 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கணும், பூஸ்டப்பாக இருக்கணும் அப்படின்னா 5 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் 1 லிட்டர் தண்ணிக்கு. அதேமாதிரி தூவி விடுறதுல, அதாவது தண்ணியில் கலந்து ட்ரிப் இரிகேஷன் விடும்போதோ இல்லைனா பாய்ச்சி விடும்போதோ 1 ஏக்கருக்கு 1 கிலோவிலேருந்து 3 கிலோ வரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம 1 கிலோ யூஸ் பண்ணுறது வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி தண்ணி பாய்ச்சி யூஸ் பண்ணுறவங்க வந்து 3 கிலோ அளவில் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம் 1 ஏக்கருக்கு. இந்த மருந்தை வந்து நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாக கொடுக்கும்போது எல்லா வகையான மருந்துகளோடையும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதாவது பூச்சிக்கொல்லி, பூஞ்சான கொல்லி, நுண்ணூட்டச்சத்து மருந்து, இந்த மாதிரி எல்லா வகையான மருந்து கூடயும் சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் செடிகளுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1 கிலோ வந்து 240 ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி இந்த மருந்தை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஸ்டேஜ்லையுமே யூஸ் பண்ணலாம். அதாவது போத் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். ஒரு செடி வந்து வளர்ந்துட்டு இருக்கும்போது பூக்கிறதுக்கு முந்தின பருவத்துலையும் இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஈக்குவலைஸ்டு ஃபெர்டிலைசர். உதாரணத்துக்கு கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த செடிகள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு வந்து ஈக்குவலைஸ்டு ஃபெர்டிலைசர் வந்து ஒரு நல்ல ஈல்டை கொடுக்கும். எதனால் அப்படின்னா அந்த செடியில் வரக்கூடிய இலைகளுக்கு ஏற்ற அளவு பூக்கள் வந்து அதில் எடுக்கும். இந்த மாதிரி ஈக்குவலைஸ்டு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பூக்கள் கொட்டுறது வந்து தவிர்க்கப்படும். அதேமாதிரி பிஞ்சுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பொட்டாசியமும் ஈக்குவலைஸ்டாக இருக்கிறதுனால ஃப்ரூட்டோட சைஸ் வந்து நல்லாவே இருக்கும். அதேமாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம 2 ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம், ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிடுறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து நம்ம விதை ஊன்னதுலேருந்து ஒரு 40வது நாள் பூக்கும். இப்போ நம்ம விதை ஊன்னதுலேருந்து ஒரு 25வது நாள் நம்ம இதை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேலையும் கொடுத்து சாயில் ட்ரென்ச்சிங்லையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 5-10 நாள்லேயே அதிகமான கொப்புகள் தழுக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதிகமான கொப்புகள் தழுக்கும்போது என்ன ஆகும்னா மொட்டுகள் அதிகமாக எடுக்கும். மொட்டுகள் அதிகமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டும் பொட்டாசியமும் சப்போர்ட் பண்ணுறதுனால அதிகமான பிஞ்சுகள் பிடிக்கும். அந்த அதிகமான பிஞ்சுகள் வந்து ஓவராலாக குவான்டிட்டியும் அதிகப்படுத்தும். அதாவது அளவு ஓவராலாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக ஈல்டு கெப்பாசிட்டி வந்து கூடும். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட் சைஸ், அதாவது ஷேப் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து கூட 1 ரூபா 2 ரூபா கிலோவுக்கு போகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்டேஜ்லையும் யூஸ் பண்ணுறது தான். ஆனால் என்னென்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக எதை ரொம்ப அதிகமாக தூண்டி விடுது அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தான். எதனால் அப்படின்னா நம்ம இதை கொடுக்கும்போது அதிகமான வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி ஆகிறதுனால அதிகமான பூக்கள் பூத்து ஓவராலாக காய்கள் அதிகமாக வர்றது மூலமாக ஈல்டு ஓவராலாக கூடும். இது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம கத்திரி செடியை வச்சு சொல்லிகிட்டு இருந்தோம். என்னென்னா இது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட், அதாவது முதல் போகம். ஒரு செடியில் வந்து ஒரு காய்ப்பு காய்ச்சி பறித்ததுக்கப்புறம் திருப்பி இப்போ நம்ம 25வது நாள் கொடுக்குறத சொல்லியிருந்தோம். கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 60வது நாள் 65வது நாளுக்குள்ளே காயெல்லாம் பறிச்சிடும். பறித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா திருப்பி வந்து ஒரு 70வது நாள் இல்லைனா 75வது நாள் ஒரு 10 நாள் டைம், அது எல்லா காயும் பறித்ததுக்கப்புறம் திருப்பி இதை ஃபாலியர்லேயும் சாயில் ட்ரென்ச்சிங்லையும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா செகண்ட் டைம் வந்து எல்லா கொப்புகளும் தடுத்து திருப்பி அதிகமான பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ திருப்பி ஆல்ரெடி தடுத்த கொப்பை தாண்டி அதிகமான கொப்புகள் தடுக்கும். இது வந்து ஆக்சுவலாக அது வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் தான் செடிக்கு வந்து. ஏன்னா ஆல்ரெடி பூத்து காய்ச்சிருச்சு, திருப்பி காய்க்க போகுது. ஆனால் இது வந்து வெஜிடேட்டிவ் க்ரோத்தை தோண்டி விடுறது மூலமாக அதிகமான கொப்புகள் தடுக்கும், பூக்கும். ஸோ ஈல்டு வந்து அதிகமாகும். அதனால் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் தான் இன்டியூஸ் பண்ண அதிகமாக தூண்டி விடும். இந்த மாதிரி 2 போகம் 3 போகம் அந்த மாதிரி காய்ப்பு பறிக்கக்கூடிய காய்களுக்கெல்லாம் இதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். மரங்களுக்கும் அதேமாதிரி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நல்ல வளர்ச்சி இருக்கும். நம்ம வந்து என்னென்ன நோய்கள் செடிக்கோ மரத்துக்கோ விழுமோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். சரியான மருந்து அடித்து நோய்கள் தாக்காமல் புழுக்கள் பூச்சிகள் அண்டாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈல்டில் வந்து முழுசாகவே நம்மளால் எடுக்க முடியும். இந்த மாதிரி விவசாயம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.